அன்புள்ள அப்பா அப்பா, அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டேன் அன்பாலே. எனக்கெது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. தோழன் என நீ தோளும் கொடுத்து தோல்விகளை ஜெயித்திட வருவாய். சோகம் எதையும் உன்னுள் மறைத்து புன்னகையை எனக்கென தருவாய். கண்ணிமையில் என்னை நீ அடைக்காத்து தூங்கிடவும் மறப்பாய் என்னை பார்த்து வாழ்வாயே நீ. வணக்கம். சரி, எனக்கு என்ன உங்களுக்கு முதலே தெரியும், அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கும் நாங்க இந்த வீடியோ பாக்குறாங்களுக்காக கேட்டுருவோம். என்ன பேர் அப்பாக்கு? உங்களுக்கு என்ன பேர்? துரை சிங்கம். துரை சிங்கத்துக்கு இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 73வது பிறந்த நாள். சரி, இன்னைக்கு 73வது பிறந்த நாள். 72வது பிறந்த நாள். சரி, 72வது பிறந்த நாளுக்கு இன்றைக்கு உங்களுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசையா நிறைய பரிசுகள் வந்திருக்குது. முதலாவதா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? சரி, போன வருஷமும் வந்தனாங்க. போன வருஷம் இதே நாள் கிட்டத்தட்ட இதே நேரம் தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷம் உங்களை தேடி வந்திருக்கிறோம். சரி, என்ன மாற்றம் எதுவும் இருக்கா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு? என்னதான் மாற்றம் இருக்கு? சரி, நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. சரி, இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி அன்பா இன்றைக்கு பரிசு அனுப்பி இருக்கிறாங்க. யார் அனுப்பினது? மூத்த மகன் சசிகுமார் புவிதா அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்றீங்க. சரி, பார்ப்போம். அடுத்தது இன்னொரு பெரிய கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது உங்களுக்கு. பெரிய ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்குது. வீட்டை சின்னாக்கள் எல்லாம் இருக்கிறபடியா நிறைய வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க, மாற்றம் இல்லை. வேற யாரும்? ஷுவரோ இல்லையே. போன முறை அனுப்பினதை பார்த்து வேற யாரும் அனுப்பியிருக்கிறாங்க போல இருக்கு. போன முறை இந்த வீடியோவை பார்த்துட்டு அட இதை மட்டும் தான் நான் செய்யலாம், நாங்களும் செய்யலாம்னு சொல்லி வேற ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, எங்க இருக்கிறார் அவர்? அவர் கனடாவில் இருக்கிறார். இப்பதான் போயிருக்கிறார் பக்கத்துல. சரி, ஓகே. விசிட்டிங் விசாவில் போயிருக்கிறாரு. சரி, அப்ப என்னன்னு சொல்றது, 5 பிள்ளைகள்னு சொல்லி நான் அந்த அக்காட்ட கேட்டோம். அப்ப 2 மகன்மார் வெளியில இருக்கணும். அதை தவிர வேறு யாராவது, அதை விட வேறு யாராவது, வேற யாரும் அனுப்புறதுக்கு சகோதரங்கள் இப்படி எல்லாம் செய்யறா? பிள்ளை எல்லாம் செய்யணும். அப்படிதான், மாற்றம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அப்ப இன்றைக்கு உங்களுக்காக என்ன இருந்தாலும் இந்த பிள்ளை எல்லாம் எனக்கு செய்வினோம்னு சொல்லி சொல்றீங்க. சரி, பாப்போம். உங்களுக்கு இன்னும் சில பரிசுகளும் இருக்குது. இதுல உங்களுக்காக உங்களோட 72வது பிறந்த நாளுக்கு 72,000 ரூபாய் காசும் கொடுக்க வேணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசையா இந்த 72,000 ரூபாய் அனுப்பி இருக்கிறேன். சரியா? எல்லாமே பார்த்து நான் நினைக்கிறேன் போன முறை 71,000 வந்தனோ தெரியல. அப்படியா? நான் மறந்துட்டு. அதே மாதிரி இந்த முறையும் 72,000 ரூபாய் காசும் வந்திருக்குது. மற்றது போன முறை என்னென்ன கிஃப்ட் கொடுத்தனான்னு ஞாபகம் இல்லை. ஆனா இந்த முறை ஸ்பெஷலா 2 கிஃப்ட் வந்திருக்குது. கொடுப்போமா? சரி, என்ன இருக்குன்னு பாருங்க. எடுங்க, அதை ஓபன் பண்ணுங்க.
அவ்வளவு சின்னவா பச்சா பெருசா தானே வாரண்டா வரும். என்ன இது விடிய காலம் ஒன்னையும் இல்லாம வரும்பட்டிய கொண்டு வந்துட்டோமே. என்ன வாரது இப்படி ஒரு பாக்ஸுக்குள்ள? இப்படி பாக்ஸுக்குள்ள என்ன வச்சு வரும்? நகை தானே இருக்கும். என்ன நகை கடைக்காரன் பேக் பண்ணலையோ? வைக்காம தந்துட்டாரோ? ஐயோ, தூரத்துல இருந்து வந்து என்ன செய்வோம்? நகை கடைக்காரன் கோல் அடிப்போம். கோல் அடிச்சு கேட்போமா? அதுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன செய்வோம்? இருக்கட்டும், பரவாயில்லையா? பரவாயில்லையா? அதுக்கு என்ன செய்யறது? எவ்வளவு தூரத்துல இருந்து வந்து நகைய விட்டுட்டு வந்திருக்கிறவே. ஐயோ, ஒரு போன் எடுத்துக்கு இருக்கலாம் தானே. சரி, உங்களுக்காக வடிவான ஒரு மோதிரம் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. நான் தான் அதை ஒளிச்சு வச்சிருந்தேன். சரியா? சரி, நானா? அம்மா உங்க அம்மா ஓடியாங்க. நீ போடு. சரி, உங்களோட ஆசை. அம்மா நில்லுங்க பக்கத்துல. உங்களுக்கு இன்னொரு ஐட்டம் இருக்கு. சரி, மகள் மாதிரி அல்லது என்னன்னு சொல்றேன். சரி, நினைக்கிறேன் கொஞ்சம் அடுத்த வருஷம். சரி, அப்பாக்காக இன்னைக்கு அழகாக ஒரு மோதிரம் வந்து கொடுக்க வந்து அனுப்பி இருக்கிறாங்க. அம்மா பக்கத்துல வந்தபடியா அம்மாக்கு இன்னொரு ஐட்டம் இருக்கு. சரி அம்மா, இந்தாங்க, நீங்க இத திறவுங்க. பாத்தீங்களா, நீ பக்கத்துல ஆக்கள் வர வர எனக்கு என்னட்ட நகை இல்ல. சரி, அதுக்கு அப்பா போட்டு விடுங்க நீங்க உங்களோட கையா. அதுல 1 பவுனுக்கு கிட்ட மோதிரம் இருக்குது. அது மாதிரி 2 பவுனை விட கூட சங்கிலி வந்திருக்கு. மொத்தமா கிட்டத்தட்ட 3 பவுன் கிட்ட நகை வந்திருக்குது. சரி, யார் இப்படி எல்லாம் அப்பாவுக்கு செய்வாங்க? இப்படி எல்லாம் யாரு செய்வாங்க? மகன்மார் தான் செய்வாங்களா? மகளும் மகள் யார சொல்றீங்க? புவிதாவை சொல்றீங்களா? சரி, இன்றைக்கு என்னன்னு சொல்றது, பிள்ளைகளை நீங்க வளர்த்து ஆளாக்கி தூரத்துக்கு அனுப்பினாலும் தூரத்துல இருந்தாலும் பிள்ளைகள் அப்பாவை என்னன்னு சொல்றது பார்த்து பார்த்து ஆசையா இன்னைக்கு நகை போட்டு அழகு பார்த்துருக்குறாங்க அப்பாவுக்கு. அந்த காலத்துல உங்களுக்கு நீங்க சில நேரம் ஒரு காலத்துல பிள்ளைகளுக்கு ஐயோ என் பிள்ளைக்கு இது வேண்டி கொடுக்க முடியலையே, இப்படி ஒரு நகை செஞ்சு கொடுக்க முடியலையே என்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் அதை உங்களுக்கு செஞ்சு அந்த இதை நிவர்த்தி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா கண்ணெல்லாம் கலங்கி அவ்வளவு சந்தோஷமா நிக்கிறீங்க. எதிர்பார்த்தீங்களா இப்படி என்ன இந்த பிள்ளைகள் வச்சிருப்பாங்க, இப்படி சந்தோஷப்படுவேன்னு நீங்க அந்த நேரம் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சரி, இன்னைக்கு யார் இந்த பரிசுகளை அனுப்பினு நான் சொல்ல முதல்ல உங்களுக்காக இன்னொரு விஷயமும் செய்ய போறோம் உங்களோட பிள்ளைகள் சார்பாக. சரியா? செஞ்சிருவோம். அழக்கூடாது, இது ஒரு சந்தோஷமான நேரம், கவலையே படக்கூடாது. சரியா? சரி. தோழனென நீ தோளும் கொடுத்து தோல்விகளை ஜெயித்திட வருவாய். சோகமெதையும் உன்னுள் மறைத்து புன்னகையை எனக்கென தருவாய். கண்ணிமையிலென நீ அடை காத்து தூங்கிடவும் மறப்பாய் என்னை பார்த்து. வாழ்வாயே நீ என் நிழலாய். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் உன்னில் கண்டேன் அன்பாலே. எனக்கு அது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் உன்னில் கண்டேன் அன்பாலே. சரி, இது இவர் படிச்ச பாட்டு இல்ல,
இன்னைக்கு கூட மகனாக்கள் பிள்ளைகள் பக்கத்துல நின்று படிச்ச மாதிரி படிச்சிருக்கிறார். ஏன்னா தூரத்துல நிக்கலதான் எனக்கு தெரியும், அப்பா தூரத்துல இருக்கீங்களா அந்த கஷ்டம் தெரியும், பிரிவின் கஷ்டம் தெரியும். இன்னைக்கு உங்களுக்காக இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பினது சசிகுமார் மற்றது சசிகரன், உங்களோட 2 மகன்மாரும் அனுப்பினதா சொல்லி இவ்வளத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. உங்களோட மகன்மார் சார்பாக நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்று சொன்னீங்க, எனக்கு மகனும் மகளும் அனுப்பியிருப்பான்னு சொன்னீங்க. மருமகள்னு கூட சொல்லல அவங்கள. ஆனா இந்த முறை உங்களோட 2வது மகனும் அங்க போய் நிக்கிறாருன்றபடியா மகன்மார் அனுப்பினதாக இந்த பரிசுகளை அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தணும். பிள்ளைகள்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்ல போனா உங்களோட மருமகள்கிட்ட இருந்தும் சேர்த்து தான் வந்திருக்குது. என்னதான் பிள்ளைகளை நாங்க கட்டி இதண்டு கொடுத்தாலும் வர்றவையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்க வேணும். ஒரு என்னன்னு சொல்றேன், என்னை பொறுத்த மட்டும் ஒரு தங்கமான ஒரு அதுக்கு எல்லாருக்கும் அந்த குடுப்பனம் கிடைக்கிறது இல்ல. உங்களுக்கு மகளாகவே அந்த குடுப்பனத்தை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்து பார்த்து அதை கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் செய்யறாரு. சரி, சந்தோஷமா இருங்க, கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு எல்லாத்தையுமே எல்லா செல்வத்தையுமே இப்ப கடவுள் நிறைவா கொடுத்துருக்கிறார். கவலைப்படாதீங்க, அளத்தவை இல்லை. ஏன்னா இது சந்தோஷமான கண்ணீர். வீட்டுக்கு வந்ததுக்குள்ள அது ஒரு வித்தியாசமான அடாப்பு அவனுக்கு அவளை சரி எல்லாரும் ஒரே மாதிரி கத்தணுமா சரி, கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல மருமகள் நல்ல மகளாக கிடைச்சிருக்கிறார். இதுல கவலைப்படவே தேவையில்லை, சந்தோஷமா இருக்கலாம். சசிகுமார் அண்ணா, சசிகரன் அண்ணா, மற்றவங்களோட மருமக்கள் பிள்ளைகள் எல்லா சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்ப இந்த அழுகிய நிப்பாட்டுறதுக்கு நான் ஒரு கிஃப்ட் எடுத்து தர போறேன். சரியா? அதை பார்த்து அழமாட்டீங்க நீங்க. சரியா? சரி, உங்களுக்காக ஒரு என்னன்னு சொல்ற உற்சாகமான ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப நீங்க இத அளவா குடிக்கணும். சரியோ? அளவா குடிச்சா உடம்புக்கு நல்லது. சரி, இன்னைக்கு என்ன செய்வோம், கேக்க வெட்டுவோமா? இப்ப இந்த சங்கிலி இந்த மோதிரத்தோட கேக்கையும் அதே கையால வெட்டிடுவோம். இந்த மோதிர கையால வெட்டுறதுக்கு அந்த கேக் கொடுத்து வைக்கணும். வெட்டுவோம் என்ன? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Appa. Happy birthday to you. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்போதும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு பிள்ளைகள் இப்படி எல்லாமே செய்யற பிள்ளைகள் இருக்கிறபடியா சந்தோஷத்துக்கு குறைவு இருக்க கூடாது. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதை விட கடவுள் ஆரோக்கியமா உங்களை பார்த்துக்கொள்ள வேணும். 71க்கு வாழ்ந்த மாதிரிதான் 72லயும் இருக்கிறீங்க. அதே மாதிரி நான் 100வது பிறந்த நாளுக்கு வரைக்கும் இதே இளமையோட இருக்க வேண்டும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். அதோட என்னன்னு சொல்றது, ஆரோக்கியத்தை முதல் கடவுள் கொடுக்க வேணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சார்பாகவும் ஸ்பெஷலா சசிகுமார் சசிகரன் துவிதாக்கா சார்பாகவும் வாழ்த்தி கொண்டு விடைபெற போறோம். அதுக்கு முதல் இன்னொரு ஆளுக்கும் ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது, அவருக்கும் கொடுத்துருவோம். அண்ணா வாங்க, ஜெகாண்ணா வந்த கேக்க உங்களை கையில ஒப்படைச்சிருவோம். ஹாப்பி பர்த்டே ஜெகான்னு சொல்லி உங்களுக்காக வந்திருக்குது. ஸோ நாளைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாளைக்குன்றபடியா இந்த கேக்கை வச்சு நீங்கள் நாளைக்கே வெட்டலாம், இருக்கும் பரவாயில்லை. இருந்தாலும் உங்களோட பிறந்த நாளுக்கு இன்றைக்கு நாங்கள் வந்தபடியா இன்றைக்கே என்ன செய்வோம்னா அட்வான்ஸாக ஒரு பிறந்த நாள் பாட்டோட உங்களுக்கும் படிச்சிருவோம். சசிகுமார் சசிகரன் புவிதாக்கா ஃபேமிலி சார்பாக ஒரு பிறந்த நாள் பாட்டை படிச்சிருவோம். என்ன? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Jaga. Happy birthday to you. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்பவும் சந்தோஷமாக இருங்க. சரி, அப்பா சொல்லிடுங்க உங்களோட மனசுல இன்றைக்கு இப்படி எல்லாம் என்னன்னு சொல்ற இந்த பிள்ளைகள் பரிசு அனுப்பினதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்றது இந்த வீடியோவை பார்த்து சொல்லிடுங்க. சசிகுமார் அண்ணாக்கு, சசிகரனுக்கு, கோவிதாக்காக்கு எல்லாம் என்ன சொல்ல போறீங்கன்றத சொல்லிடுங்க இந்த வீடியோவை பார்த்து. சரி, சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம். சரி, திருப்ப அழக்கூடாது. நான் திருப்ப போட்டு கொண்டு இல்லை, திருப்ப அழகி என்னை பார்த்தேன். கவலைப்படக்கூடாது. சரி, என்ன நீங்க கவலைப்படுறதை இப்ப பார்த்தா
அவங்க அங்கே தனியாக இருக்கிறவங்க உங்களை விட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்கு கவலையாக இருக்கும். நாங்கள் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டோமேன்னு சொல்லி கவலையாக இருக்கும். கவலைப்படக்கூடாது, எப்பவும் சந்தோஷமாக மட்டும் இருக்கும். அதுதான் நீங்கள் வேலைக்கு கொடுக்குற தனியாக இருக்கிறாங்களுக்கு கொடுக்குற ஊக்கமாக இருக்கும். கவலைப்படாமல் சந்தோஷமாக மட்டும் இருக்கும். சரியா? சந்தோஷமாக இருப்பீங்களா? சரி, தேங்க்யூ. நன்றி.